ஆதி காலத்துல எதுவுமே இல்லாத காலகட்டம் அது. விஷ்ணு பெருமான் பரந்த கடல் மேல யோக நிலையில இருந்தாது போல் காட்சி அளித்தார் அவர். அப்போ அவரோட நாபிலிருந்து ஒரு தாமரை பூ கிளஞ்சது. அந்த பூ மேலதான் பிரம்மாதேவன் பிறந்தாரு. தலையை எட்டி எட்டி பார்த்தாலும் யாரும் தெரியல. வெறும் இருண்ட கரைச்சிதான். நான் யாரு, இந்த பூ எங்க இருந்து வந்தது குழப்பத்தில் இருந்தாரு. அதுக்கப்புறம் இங்க ஒரு அசரீரி குரல் வந்துச்சு, நீதான் படைப்பு கடவுள், இப்ப நீயே எல்லாத்தையும் உருவாக்கணும் வாண்டு. பிரம்மன் குழம்பினான். அவர் 3 கோடி வருஷம் தியானத்தில் செல்லணும்னு முடிவாச்சு. 3 கோடி வருஷம் திரும்பிச்சு. பிரம்மா அந்த தாமரையிலேயே உட்கார்ந்து பல வருடம் தியானம் பண்ணாரு. நான் எப்படி படைக்கணும் அன்று யோசிச்சாரு. தியானத்துல தான் அவருக்கு 4 முகம் வந்துச்சு, 4 திசையும் பார்ப்பதுக்காக. அந்த 4 முகத்திலிருந்து வேதங்கள் வந்துச்சு. ரிக், யஜூர், சாம, அதர்வன. இதுதான் அவருக்குள்ள ஞானம் பிறந்த ஆரம்பம். அதுக்கப்புறம் தான் மனஸ், பஞ்சபூதங்கள், காலம், இவை எல்லாத்தையும் படைக்க ஆரம்பிச்சாரு. அவரோட மனசிலிருந்து மனு பிறந்தாரு. அவரால தான் மனித குலம் வந்துச்சு. பிரம்மா இந்த உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் ரூபம் கொடுத்தாரு. அவருக்கு ஒப்ப யாரும் படைக்க முடியாது. அதனாலதான் அவருக்கு பிரம்மதேவர்னு பெருமை.